வணக்கம். ஸ்மால் சேஞ்ச் பிக் டிஃப்ரென்ஸ். டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கெடியூலிங்ஸ்லாம் பற்றி முன்னாடி பேசியிருக்கோம். இப்போ நான் படித்த ஒரு புக்கில் இருக்கிற ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லாம் இங்கே ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த புக்கு வந்து டீப் ஒர்க்காக. ஸோ டீப் ஒர்க்னால் என்னென்னா, நம்ம ரொம்ப ஃபோக்கஸ்டாக டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் வேலை செய்யும்பொழுது அதை டீப் ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். மிச்ச ஒர்க் ஷாலோ ஒர்க்ஸ், ரைட்? ஸோ இப்போ வந்து இந்த புக்கில் வந்து நிறைய ரொம்ப நல்ல உதாரணங்கள், நல்ல பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க 3 ஆங்கிள்லேருந்து. ஒன்று வந்து நியூரோ சயின்ஸ் ஆங்கிள், இன்னொன்று வந்து சைக்காலஜி, இன்னொன்று வந்து ஃபிலாசபி, ரைட்? ஸோ நம்ம வந்து ஃபிலாசபி என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய வேலையே நம்ம ஒரு டிவோஷனோட, ஒரு சேக்ரெட் ஷைனிங் அண்ட் சேக்ரெட் திங்ஸ் நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃபோக்கஸோடு பண்ணும்போது அது ஒரு சேக்ரெடாகவே ஆகிடுது. லைக் கோடர்ஸ் சம்டைம்ஸ் டெல் தட் மை கோடிங் இஸ் ஸோ குட், இட் இஸ் ப்ரிசைஸ், இட்ஸ் கன்சைஸ் அப்படின்னா சொல்லிட்டு இட் இஸ் லைக் அ பொயட்ரி அப்படின்னாங்கன்னா, எப்படிங்க ஒரு கோடு வந்து பொயட்ரி மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியருக்கு தெரியலாம்? ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ சேக்ரெட் திங். ஓகே, இட் பிகம்ஸ் லைக் தட். ஃபுல் ஃபோக்கஸோடு ரொம்ப நம்ம அதை பண்ணும்போது நம்ம பிரெயினும் வந்து மேக்ஸிமம் கெப்பாசிட்டியில் யூஸ் ஆகும். எப்படி வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியிலலாம் வந்து ஒரு மெஷின் ஃபுல் கெப்பாசிட்டியில், ஃபுல் யூட்டிலிட்டியில் வி ஹேவ் டு யூஸ் த மெஷின்னு பார்க்குறோமோ, அந்த மாதிரி பிரெயின் கெப்பாசிட்டி ஆல்சோ கோஸ் டு பி மேக்ஸிமம். வெரி டிஃபிகல்ட் இதானா நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஷாலோ திங்ஸ், லைஃப் இஸ் பாப்புலேட்டட் வித் ஷாலோ ஒர்க்ஸ். அதுவும் இன்றைக்கி வந்து இந்த கான்செப்ட் ரொம்ப ரெலவெண்ட் கார்ப்பரேட்ஸ்க்கு. ஏன்னா சோஷியல் மீடியா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆர் வெரி ஹெவி. நானே ஒரு சோஷியல் மீடியாவை வச்சு தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், ரைட்? ஸோ சோஷியல் மீடியா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் டூ ஹெவி. அடிக்கடி மெயில் செக் பண்ணோம், அடிக்கடி மொபைல் டிங் டிங் டிங்னு அடிச்சு நம்மளை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும், நிறையா இருக்குது. அப்போது இதை எப்படி வந்து இந்த டீப் ஒர்க்காக ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஒரு மேக்ஸிமம் கெப்பாசிட்டிக்கு நம்ம எப்படி வர முடியும்? ஸோ இதுக்கு நிறையா மாடல்ஸை இந்த புக்கில், டீப் ஒர்க் புக்கில் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக. கால் நியூபோர்ட்டோட புக்கை படித்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடல் எப்படின்னா, சில பேர் வந்து கண்டினியூஸாக டீப் ஒர்க் பண்ணிவிடுவாங்க. தே வில் டேக் அ சீசனல் டீப் ஒர்க். ஸோ இது வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த டயத்தில் வந்து அவங்க மெயிலே, அவங்களோட வெப்சைட்டில் போய் பார்த்தா கூட, ஐ எம் நாட் அவைலபிள் இன் மெயில், யூ கான்ட் ரீச் மீ, எக்ஸ்கியூஸ் மீ, பிகாஸ் ஐ வாண்ட் டு டூ ஒர்க் வித்தவுட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறத அவங்க போட்டுடுறாங்க. யூ கான்ட் ஈவன் ரீச் தெம். அது வந்து ரொம்ப பயங்கரம். ஓகே, மொனாக்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தட் மாடல், ரைட்? ரெண்டாவது வந்து பை மாடல். அது எப்படின்னா, ஒரு பர்டிகுலர் டைம் வி வில் பி இன் டீப் ஒர்க், மிச்ச நேரம் வி கேனாட், வி ஹாவ் டு டூ சம் அதர் திங்ஸ் ஆல்சோ இன் லைஃப், அதர் ஸ்கெடியூல்ஸ் அதர், அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. சில பேர் ரிதமிக் டீப் ஒர்க்கு, அப்புறம் ஜேர்னலிஸ்டிக் டீப் ஒர்க், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதோட எசன்ஸ் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். என்னென்னா, ஒரு லைஃப்பில் நம்ம ஒரு வேலை செய்யும்போது ஒரு குறிப்பிட்ட நம்மளோட ப்ரொஃபஷ்னல் டைம் கார்ப்பரேட்க்கு டீப் ஒர்க் டைமாக கொடுத்தா தான் அது வந்து ஃபாஸ்ட்டாகவும் செய்ய முடியும், நல்ல ப்ரொடக்டிவிட்டியும் இருக்கும், எஃபிஷியன்சியும் இருக்கும். இதுதான் எசன்ஸ். ஸோ ஃபைனலி இட் பிகம்ஸ் சொல்லிய டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில், ரைட்? ஆனால் அந்த புக்கை படிக்கும்போது ஒரு ஆர்கிடெக்சர் ஆஃப் டீப் ஒர்க் ஆஃபீஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உள்ளே நுழையும் போது ஹால்வேயே கிடையாது. யூ கான்ட் என்டர் எனி ரூம் யூ வாண்ட். ஓகே, யூ ஹேவ் டு ஒன்லி கோ த்ரூ ஆல் த ரூம்ஸ். ஒரு ரெக்டாங்கிள் ஆஃபீஸ் வச்சுக்கோங்களேன். என்டர் பண்ண உடனே கேலரி, அங்கே வந்து இந்த ஆஃபீஸில் என்னெல்லாம் இருக்குது, என்ன மாதிரியான டீப் ஒர்க்லாம் இங்கே பண்ணுவோம், அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு ஏரியா. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சலூன், வேர் யூ ஹேவ் சம் நைஸ் சோஃபா செட்ஸ், நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு. நம்ம எப்போ வேணால் வந்து எம்ப்ளாயீஸ் ப்ரூட் பண்ணிக்கலாம். யூ கேன் பி ஆர்குமெண்டேட்டிவ் ஆன் யோர் ஓன் ஐடியாஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு ஏரியா. அதுக்கு நெக்ஸ்ட்டு லைப்ரரி, வேர் இட் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் அண்ட் நீங்கள் வந்து அங்கே வந்து இன்ட்ரா ஆஸ் வெல் ஆஸ் இன்டர் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஏரியா, இட் இஸ் தேர். அதுக்கு நெக்ஸ்ட் ஆஃபீஸ் ரூம். அந்த ஆஃபீஸ் ரூமில் 4வது ரூமில் ஒர்க் டிஸ்ட்ரிபியூஷன், அலோகேஷன், பாஸு, சபார்டினேட்டர், ஹைரார்கி, ஆல் தட். அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து டீப் ஒர்க் ஸ்டேஷன்ஸ். அதில் ஹைலி இன்சுலேட்டட் திக் வால்ஸ் போட்டு 12 இன்ச்சுங்கிறாங்க அந்த புக்கில், அந்த மாதிரி போட்டு ரூம்ஸ் இருக்குது. வேர் யூ கோ இன் டு அ டீப் ஒர்க் ஸ்டேஷன் அண்ட் யூ ஆர் நாட் அட் ஆல் டிஸ்ட்ராக்டட், யூ சிட் தேர் அண்ட் ஒர்க், ரைட்? அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷனோட சில சமயம் திங்க் பண்ணும்போது தான் you get new ideas and you also grow in life and you can be very productive.
பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்ஸ் அலாட் அப்படின்றாங்க. இது வந்து ஒரு கார்ப்பரேட் ஐடியாவாக கொண்டு வரதுக்கு நிறைய ஆஃபீஸர்ஸில் ட்ரை பண்ணுறாங்க, ரைட்? ஸோ அந்த நான் டிஸ்ட்ராக்டிவ் மோட் எதுக்கு இப்போ இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீப் ஒர்க்கை பற்றி முன்னாடியெல்லாம் இந்த அளவு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆஃபீஸில் இருக்காதுங்க. ஏதோ ஒரு போன உடனே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எல்லோரும் பேசுவாங்க, அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா லேண்ட்லைன் ஒண்டி தான் இருந்தது. இந்த மொபைல் ஃபோன் கல்ச்சர் வந்ததுலேருந்தே டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆர் ஹெவி. இதை ஒன்றும் பண்ண முடியல. ஸோ நீங்களும் வந்து இந்த டீப் ஒர்க் பற்றி திங்க் பண்ணுங்கள். நான் என்னோடய எக்ஸாம்பிளே சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு குக்கிங்க்கு குக் பண்ண ஆரம்பிக்கிறேன் வீட்டில். குக்கிங் எக்ஸாம்பிள் வீட்டிலே பார்த்துக்கோங்க. குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஃபோக்கஸ்டாக நடுவில் போய் வேறு எந்த வேலையும் பண்ணாமல் பிளான் பண்ணதுக்கப்புறமா அந்த குக்கிங் ஒண்டி பண்ணும்போது அது ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும், நல்லாவும் இருக்கும், ஃபாஸ்ட்டாகவும் முடிஞ்சிடும். இதே வந்து நடுவில் வந்து போயிட்டு ஒரு கால் அட்டன் பண்ணிவிட்டு வந்து ஒரு பெல் அடித்தா அங்கே போய் பார்த்து இங்கே பேசி அங்கே பேசி வேறு நிறையா வேலைகளோடு சேர்த்து குக்கிங் பண்ணும்போது த டைம் வில் பி அ லாட், கரெக்ட்? ரொம்ப நேரம் அதுலேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எந்த வேலை வேணாலும் எடுத்து யோசிச்சு பாருங்கள். ஒரு பிளான்டு ஷாப்பிங் பண்ணுறீங்கன்னா ஷாப்பிங் ரொம்ப எஃபெக்டிவாக பண்ணிடலாம், கரெக்ட்? அண்ட் அதையும் டீப் ஃபோக்கஸோட கடையில் போய் ஒரு தடவை நான் ஷாப்பிங் பண்ணுறேன்னு போயிட்டுங்க, கால் வந்துகிட்டே இருந்தது. நான் மொபைல் ஃபோனில் தான் இருந்த மாதிரி இருந்தது. ஏதோ நான் கடைசியில் வாங்கிட்டு வந்துட்டேன், ரைட்? ஸோ நம்ம வந்து நிறையா வாட்டி நமக்கே தோணுது இது ஒரு ஷாலோ ஒர்க் தான் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு. ஏன் அதை நம்ம பண்ணுறோம்? ஏன்னா நம்ம வந்து மற்றவங்களை டிஸ்ப்ளீஸ் பண்ணிவிடுவோமாங்கிற அந்த ஒரு ஃபியர், ரைட்? நான் எடுத்து பேசலைன்னா தப்பாக எடுத்துப்பாங்களோ, இப்போ நான் பதில் போடலைன்னா தப்பாக எடுத்துப்பாங்களோ. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் வெப்சைட்ஸ்லேயே போட்டுடுறாங்க இந்த மாதிரி, எனக்கு ஐ வில் நாட் ஆன்சர் யுவர் மெயில்ஸ், டோன்ட் ட்ரை டு ரீச் மீ பை மெயில்னு. சில ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சபாட்டிக்கல் டைம்லலாம் இருக்கும்போது அவங்க வந்து தே டூ திஸ் டீப் ஒர்க்குங்க. அவங்களாம் ரிப்ளையே போட மாட்டாங்க மெயில்ஸ்க்கு. முன்னாடியெல்லாம் இந்த புக்கை படிக்கிறதுக்கு முன்னாடியெல்லாம் நானே அவங்களெல்லாம் தப்பாக நினச்சிருக்கேன். என்னது இது பதிலே வரமாட்டேங்குதுன்ட்டுலாம். ஆனால் என்னென்னா தே ஷுட் புட் இட் இன் தியர் வெப்சைட். அவங்க வந்து போட்டுடுறாங்க நிறைய பேர். இப்போ அவங்க மெயிலுக்கு போனீங்கன்னாவே ஐ ஒன்ட் பி அவைலபிள் ஃப்ரம் திஸ் டேட் டு திஸ் டேட்னு கொடுத்துருவாங்க. பிகாஸ் தே ஆர் கோயிங் டு கோ இன் டு திஸ் டீப் ஒர்க் ஷெல். அதுக்கப்புறமா தான் தே வில் கம் டு ஷாலோ ஒர்க். அந்த மாதிரி பீப்புளும் இருக்காங்க. அப்போ தான் வந்து அவங்களால புக்கெல்லாம் எழுதுறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து டீப் ஒர்க் மோடில் போய் தான் எழுதுவாங்க. எழுதி முடிச்சுட்டு தான் வெளியில் வருவாங்க. அது மாதிரி தான் அவங்களோட பர்சனாலிட்டி ப்ராக்டிஸு. ஸோ நம்மலாம் வந்து பார்த்திங்கன்னா ரிதமிக், whenever we have chunks of time which we can use for deep work, we give for that. ஒன்றும் இல்லை, இந்த புக்கை டீப் ஒர்க்குங்கிற புக்கை நான் படிக்கிறதுக்கே நான் டீப் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு ஃபோக்கஸ் டைம் வச்சுக்கலன்னா படிக்க முடிய மாட்டேங்குது. ஸோ நம்ம வந்து we are around a lot of people, very demanding shallow works are there for us. ஆனாலும் இது எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு ஸ்மால் டைம் எடுத்து நீங்கள் வந்து அதை உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் இன்னும் மேலே வரத்துக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, தி ஸ்மால் சேஞ்ச் ஆஃப் பீயிங் டோட்டலி ஃபோக்கஸ்ட் இன் வாட் யூ டூ will give you a very big difference in the performance and productivity. சில பேர்லாம் ஆஃபீஸ்லேருந்து தனியாக போய் ஒரு இடம் எடுத்து கூட ஒர்க் பண்ணிட்டு வருவாங்களாம். ஏன்னா இந்த சோஷியலைசிங் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து இட்ஸ் டூ மச் டுடே அப்படிங்கிறதுனால ப்ளீஸ் கிவ் இட் அ தாட். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்க கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸ்மால் சேஞ்ச், பிக் டிஃப்ரென்ஸ்.